கூடியவர்களாகவும் இறைவனிடத்தில் பாரம் சாட்டக்கூடியவர்களாக தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நம்ம உச்சகட்டமாக ஒரு கவலைப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். இந்த மாதிரி கவலையான சந்தர்ப்பங்கள் நாங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பம். ஏனென்றால் நம்ம இந்த கவலையிலிருந்து ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி யார்கிட்டையாவது இந்த கவலைகளை சொல்லணும்னு நினைப்போம். அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நம்ம பிரச்சனையை சொல்லித்தான் கவலை என்ன செய்ய வேண்டியிருக்கும், சொல்ல வேண்டியிருக்கும். அதன் காரணமாக நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான ரகசியங்களை சொல்ல வேண்டியிருக்கும். மனைவிയുടെ விஷயங்களை போய் சொல்லிடுவோம், பிள்ளைகளுடைய விஷயங்களை போய் சொல்லிடுவோம், குடும்ப சிக்கல்களை போய் சொல்லிடுவோம், உறவுகளை சொல்லிடுவோம். அவர் என்ன செய்வார், உண்மையான நெருங்கிய நண்பனாக இருக்கலாம், கவலையெல்லாம் கேட்பாரு, ஆறுதல் சொல்லுவார். ஆனால் நாளை பிரச்சனை என்று வருகின்ற பொழுது எல்லாம் எனக்கு தெரியும் என்று என்ன செய்வார், ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்னொரு கவலையாக அது என்ன செய்யும், மாறும். இறைவன் உங்களோடு அப்படி இருக்க மாட்டான், இறைவன் உங்களோடு அப்படி இருக்க மாட்டான். அதனால அன்புள்ள சகோதரர்களே, கவலைகளை நம்ம அந்த கவலை ஓவரா வருகிறதா, கவலை வருகிறதா, உடனே அல்லாஹ்வின் பக்கம் நாடிடணும். முதலாவது கவலை இறக்கிட்டு தான் மனிதனோட பேசணும், வைக்கணும். யார்கிட்டயா பிரச்சனைக்கு தீர்வு தர போறீங்களா, கவலையோடு கவலையா போகவான. ஆத்திரத்திலும் கவலையிலும் போய் ரகசியங்களை சொல்லிவிட்டு அடுத்த நாள் கவலைப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டோமே என்ன செய்யறது என்று கேட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர், யாரிடத்திலேயாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பேரை சொல்லாமலே விஷயத்தை வெளியே சொல்லிடுவாங்க. அது ஒரு பாதிப்பான ஒரு அம்சமாக என்ன செய்யும், நாளை எங்களுக்கு மாறும். கவலை வேதனைகளை பொறுத்த வரைக்கும் இறைவனிடத்தில் அழ வேண்டும். மனைவியாக இருந்தாலும் கூட, மனைவி கணவனிடத்தில் இருந்தாலும் கூட, பிள்ளையாக இருந்தாலும் கூட, இந்த உலகத்தில் யாரும் யாரை பற்றியும் 100% அக்கறை கொள்ள முடியாது. மனிதன் அடிப்படையில் மனைவி உச்சகட்டமாகவும் தாய் உச்சகட்டமாக பிள்ளை உச்சகட்டமாகவும் அக்கறை கொள்ளலாம். ஆனால் இறைவன் எங்கள் மீது அக்கறை கொள்வது போல யார் இந்த உலகத்தில் அக்கறை கொள்ள முடியாது. அதில் நம்ம உறுதியாக நிற்க வேண்டும். எவ்வளவுதான் இறங்கி பேசினாலும், எவ்வளவுதான் இரக்கமாக பேசினாலும், நமது வாழ்க்கை அப்படி உள்ள கிடைக்கைகளை எல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறதாக இருந்தால், சொந்த பிள்ளைகளிடத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரோ அது மாதிரி தான் சொல்லணும். இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் உள்ள கிடைக்கைகளையும் கவலைகளையும் இறைவனிடத்தில் தான் நான் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன், உங்கள்கிட்ட அல்ல என்ற மனநிலையில் இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் தோன்றும். நீங்க இறைவனை எந்த அளவுக்கு நாடி போறீங்களோ அந்த அளவுக்கு தான் இறைவன் ரஹமத்து நெருங்கி வரும். மனுஷர்கிட்ட ஹாஃப் கவலை இறக்கி வச்சு இறுதியாக இறைவன்கிட்ட கவலை இறக்கி வைக்கிறீங்களே, ஆறுதல அறவாசம் உங்கள்கிட்ட இறைவன்ட்டு வரும். முழுசா இறைவனே நம்பி போறீங்கன்னு வைங்களேன். அதான் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிற சொன்னார், மக்கள் மாத்திரம் மக்களிடத்தில் ஆசைப்படுவதை முழுமையாக இழந்தால் இறைவன் நேரடியாக உதவி செய்வதை அவர்கள் பார்க்கலாம். அது சொன்னது என்னதுக்கு, அப்படி நடக்காது. மக்கள்கிட்ட உள்ள விஷயத்தில் ஒரு துளியும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய மனோபக்கம் வந்தா நேரடி உதவியை பார்க்கலாம், நேரடி உதவியை பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு பிரார்த்தனையில என்னதான் ஆழ்மனதோடு நம்ம பிரார்த்தித்தாலும் ரூட்டில் நிறைய ஞாபகத்தோடு தான் என்ன செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். இந்த துவா கேட்டா இந்த ரூட் சரியாகிரும் என்றுதான் நம்முடைய பிரார்த்தனைகள் அதிகமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களை, எனவே எந்த கவலையாக இருந்தாலும் முதலாவது கவலை உச்சகட்டமாக வருதா, போய் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட எல்லாம் முறைப்பட்டு கண்ணீர் வடித்து கவலை எல்லாம் முடிச்சிடணும். ரிலாக்ஸ் ஆகின பொழுது அந்த கவலையை பற்றி பேச ஆரம்பிக்க வேண்டும். இந்த பழக்கங்கள் நம்ம உருவாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செய்திகளை தான் நாம் காணுகிறோம். அப்படிப்பட்ட நிதானமான மனப்பான்மையோடு கவலைகளை அணுகக்கூடிய உண்மையான முஃமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.